Hey, hello and welcome back to another video. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Zoho வந்து ஃப்ரெஷருக்கு வந்து ரெக்ரூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதோட லாஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டு டே ஆஃப்டர் டுமாரோ, அதாவது மார்ச் 7 தான் அதோட லாஸ்ட் டேட் டு ரிஜிஸ்டர். இந்த ரோல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற எல்லா Zohoவோட கம்பெனிக்கும் இவங்க வந்து ரெக்ரூட் பண்ணிட்டுருக்காங்க. மாஸ் ஹையரிங் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு வந்து இவங்க வந்து ஹையர் பண்ணிட்டுருக்காங்க. முக்கியமான ஸ்கில் செட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா C++ ஆர் ஜாவா எனி ஒன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தால் அவங்க எல்லோரும் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதோட மினிமம் எலிஜிபிலிட்டி வந்து எய்தர் 0 3 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எல்லோரும், இன்க்ளூடிங் ஃப்ரெஷர் 1 or 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இவங்க எல்லோரும் வந்து இந்த பர்டிகுலர் ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த Zohoவோட சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு வந்து பேட்டர்ன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்போ இதை வந்து நம்ம வந்து 5 rounds ஆஃப் இன்டர்வியூவாக நம்ம வந்து பிரிக்கலாம். 5 rounds இல்லை, ஃபஸ்ட்டு 3 round ரொம்ப முக்கியமான ரவுண்டு. அதில் ஃபஸ்ட்டு ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் பேஸ்டு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. செகண்ட் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா பேசிக் ப்ரோக்ராமிங். தேர்டு ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் லெவல் ஆஃப் ப்ரோக்ராமிங். இது 3 லெவல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியல் ரவுண்டு. அதில் ஃபஸ்ட்டு ரவுண்டு வந்து ஆப்டிடியூட் அண்ட் ப்ரோக்ராமிங் சொன்னோம் இல்லையா, அதில் என்னெல்லாம் வந்து அவங்க வந்து கவர் பண்ணுறாங்க சிலபஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்போ ஆவரேஜு, நம்பர் சிஸ்டம்ஸு, அல்ஜிப்ரா, அப்புறம் வந்து ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸு. ஸோ இது மாதிரி பேசிக்காக இருக்கக்கூடிய ஆப்டிடியூட் ரிலேட்டட் கொஷின்ஸ் அவங்க வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் பாயிண்டர்ஸாக இருக்கட்டும், லூப்ஸாக இருக்கட்டும், நெஸ்டடு, அப்புறம் காம்ப்ளெக்ஸ் அண்டு லூப்ஸாக இருக்கட்டும், ஸ்ட்ரிங்ஸு. ஸோ இது மாதிரி ப்ரோக்ராமிங்கோட பேசிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூவில் வந்து அவங்க வந்து கவர் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணுறதுக்கு ஆப்டிடியூடை நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் ப்ரோக்ராமிங் நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இது ரெண்டுத்துலேயும் நீங்கள் மீடியம் டு ஹை லெவல் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ கிளியர் பண்ணலாம். இதை நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ரோக்ராமிங் லெவல் வந்து இருக்கும். அதில் உங்களுக்கு ஆப்ஷன் வந்து C++, ஜாவா ஆர் பைத்தான், இந்த 4 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி அவங்க கொடுக்குற 2 கொஷினில் ஏதாவது ஒரு கொஷினை வந்து நீங்கள் வந்து கிராக் பண்ணி ஆகணும். இதை நீங்கள் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா தேர்ட் ரவுண்டு வந்து அட்வான்ஸ் லெவல் ஆஃப் ப்ரோக்ராமிங்கில் உங்களை வந்து ஒரு சிஸ்டமை டிசைன் பண்ண சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ Zomato மாதிரி ஒரு அப்ளிகேஷனை கோட் பண்ணி எங்களுக்கு வந்து காமிங்க அப்படிங்கிற மாதிரி சிஸ்டம் டிசைன் அண்ட் DSA பேஸ்டு கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஆக்சுவலாக ஒரு சிஸ்டமை பில்ட் பண்ணி காமிச்சா தான் அந்த ரவுண்டு வந்து உங்களால் வந்து கிளியர் பண்ண முடியும். அதில் வந்து தேர்ட் லெவல் ஆஃப் இன்டர்வியூ. இந்த 3 ரவுண்டை நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு ஓரல் ரவுண்டு இருக்கும். அது வந்து டெக்னிக்கல் பேஸ்டு கொஷின்ஸு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்கள் ரெஸ்யூமில் மென்ஷன் பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் என்ன, அது ரிலேட்டடான கொஷின்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ டெக்னிக்கலி உங்களுக்கு நாலேஜ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஓவராலாக வந்து அவங்க வந்து அனலைஸ் பண்ணுற ரவுண்ட் தான் வந்து 4th ரவுண்டு. அது நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 5th ரவுண்டு HR ரவுண்டு இருக்கும். அதில் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் கொஷின்ஸு, நீங்கள் வந்து எப்படி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவீங்க, இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் உங்கள் அகாடமிக்ஸ் இயரில் நீங்கள் எப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, அதில் நீங்கள் டேக்கிள் பண்ண ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 5th ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூவில் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த 5 rounds ஆஃப் இன்டர்வியூ நீங்கள் கிராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேலரி பேக்கேஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 5 to 8 LPA வந்து ஸ்டார்டிங் பேக்கேஜ் வந்து இருக்கும். முக்கியமாக இது லொக்கேஷன் வந்து எங்கே எடுக்கிறாங்க அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த Zoho ஆஃபீஸ்க்கு வேணாலும் உங்களை வந்து போடுவாங்க. ஒரு வேளை நீங்கள் இன்டர்வியூ சக்ஸஸ்ஃபுல்லி கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா. ஸோ ஒரு ஹை பேக்கேஜில் ஃப்ரெஷர்ஸ்க்கு ரொம்ப நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி Zoho வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதோட ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கே ரிஜிஸ்டர் வந்து பண்ணிடுங்க. ஏன்னா இதுக்கு வந்து இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து வெறும் 2 நாள் தான் வந்து இருக்கிறதால சீக்கிரமாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சான்சஸ் ரொம்ப ஹையாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் லெட்டர் உங்களுக்கு வந்து வரும். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸாம் சென்டரும் அவங்க வந்து கொடுத்துருவாங்க. இப்போ இந்த மொத்த டெஸ்ட் டியூரேஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 minutes வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அது எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட் ரவுண்டுக்கு 60 minutes, செகண்ட் ரவுண்டுக்கு 180 minutes, தேர்ட் ரவுண்டுக்கு 60 minutes அப்படிங்கிற மாதிரி வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் டைமையுமே வந்து மனசில் வச்சுக்கிட்டு ஒரு ரவுண்டையும் வந்து அட்டன் பண்ணுங்கள். அந்த டைமுக்குள்ளே நீங்கள் எல்லா கொஷினையும் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் இன்டர்வியூ வந்து கிராக் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி ஒன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அது C++, ஜாவா ஆர் பைத்தான், ஏதாவது ஒன்று ரொம்ப ஃபோக்கஸ்டாக வந்து கோடிங் பார்ட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரோக்ராமிங்கோடைய ஃபண்டமெண்டல்ஸை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அது தெரிஞ்சால் மட்டும் தான் ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ உங்களால் கிராக் பண்ண முடியும். இதை தாண்டி ஆப்டிடியூட் கொஷின்ஸ், ஆப்டிடியூட் ரிலேட்டட் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து உட்காந்து வந்து படிங்க. அதுக்கு வந்து இந்தியா பிக்ஸ் மாதிரியான வெப்சைட்ஸோ இல்லை அகர்வால் புக்ஸை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து கிராக் பண்ண முடியும். அண்ட் ப்ரோக்ராமிங் டெய்லி உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அந்த டைமில் எவ்ரி சிங்கிள் டே அட்லீஸ்ட் 1 hour ஆச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங் ரவுண்டை வந்து உங்களால் ஓரளவுக்கு வந்து ஈஸியாக வந்து கிராக் பண்ணிட முடியும். ஸோ இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டெக் ரிலேட்டட் கரியர் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பாய். ரீசெண்ட் லிங்க்கு
கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். தென் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர்